Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த டெக்ஸ்ட் டூல பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் டியூட்டோரியல்ஸ்ல இந்த ஷேப்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டூல் என்னன்னா இந்த டெக்ஸ்ட் டூல். இப்போ டெக்ஸ்ட் டூல் நீங்க எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா உங்க டூல் பார்க்கு போயிட்டு ஒரு ஏன்னு ஒரு ஐகான் இருக்கும். இத அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இல்ல ரெண்டு டூல்ஸ் காட்டப்படுது. ஒன்னு டெக்ஸ்ட் டூல், மற்ற வந்து டேபிள்னு சொல்லி டெக்ஸ்ட் டூலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வழிமுறை ஒன்று இருக்குது. அது வந்து F8 அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை டைப் பண்ணலாம். உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கொள்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு. ரைட், இப்போ போய்ட்டு டைப் பண்ணுறேன். அப்படி this is my Corel draw சொல்லி சும்மா டைப் பண்ணியிருக்கேன். x7 சொல்லி டைப் பண்ணுறேன். ரைட், இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றணுன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபாண்ட் இது கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். அந்த மாதிரி நம்ம நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை மாற்றிக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு சைஸ் வேணுங்கிற மாதிரி நீங்கள் தீர்மானிச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான சைஸ் இதில் தீர்மானிச்சுக்கொள்ளலாம், வச்சுக்கலாம். அப்படி இப்போ இந்த இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு சைஸ் இதில் மாற்றிக்க தேவையில்லை. இல்லை சும்மா இந்த மாதிரி இழுத்தாவே உங்களுக்கு சைஸ் வந்து இந்த மாதிரி மாறும். இல்லைங்களா? உங்களுக்கு இந்த மாதிரியும் உங்களுக்கு சைஸை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து இப்போ Corel Draw பொறுத்தவரை இது வந்து டைப் செட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை, இது ஒரு கிராஃபிக்ஸ் சம்மந்தமான சாஃப்ட்வேர். உங்களுக்கு தேவைக்கு மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கு மாதிரி இந்த மாதிரி இழுத்துக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும்னா இந்த செலக்ட் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட்டை நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டிவ் கொடுக்குற மாதிரி கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் இது ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ட்ராக் ஒன்று பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி ஒன்று வந்துடும். இப்போ இந்த கலரை வந்து நான் மாற்றிக்கொள்கிறேன். மாற்றிட்டு உங்களுக்கு வேணால் கொண்டாந்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்ஸில் இந்த மாதிரி வச்சுக்கொள்ள முடியும். ஒரு எஃபெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா எப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் Corel Draw மூலியமாக. இப்படி ஒரு சின்ன ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஒன்று டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி ஒரு சின்ன கிராஃபிக் டிசைனிங் ஒன்று செஞ்சு கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு உங்களோட கீபோர்டில் வந்து அரோ கீ மூலியமாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது அப் ஏரோ டவுன் ஏரோ பயன்படுத்தி அப் ஏரோ டவுன் ஏரோ லெஃப்ட் ரைட் ஏரோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஃபிக்ஸை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகி காட்டப்பட்டிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு கொள்ளலாம் Corel Draw மூலியமாக. இப்போ வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. நான் இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்றதுக்கு இதில் சேஞ்ச் பண்ணுறதை விட நமக்கு லேசான வழி டெக்ஸ்ட்ன்ற மெனுவுக்கு போயிட்டு இதில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் ரைட் ஹேண்ட் கார்னரில் இப்படி வந்துடும். இப்போ உங்களுக்கு லேஸாக இருக்கும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் செய்கிற நேரம் இதில் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இது ஃபாண்ட் ஸ்டைலை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்க உங்களுக்கு லேஸாக இருக்கும். இப்படி தான் நம்ம நார்மலாக ஒரு டிசைனர்ஸ் வந்து இப்படி தான் செய்வாங்க. உங்களுக்கு ஒரு இந்த பக்கத்தில் டிசைனிங் இருக்கும், இந்த பக்கத்தில் உங்களுக்கு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ப்ரிவியூ சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் செய்யுது. நம்ம ஒரு கிராஃபிக் டிசைனிங் செய்யணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரியா? இல்லை உங்களுக்கு தேவையான கலரையும் இதில் வந்து பார்த்துக்கலாம் போட்டு. அது அந்த விஷயமும் இருக்குது. நான் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லை வந்து உங்களுக்கு ரெண்டு கலர் இருக்குது. அடுத்த வந்து கிரேடியன்ஸும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கிரேடியன்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கொள்ளலாம். சரியாங்க? இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் உங்களோட கிராஃபிக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை Corel Drawல. அடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா இப்போ திரும்ப டெக்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா அந்த மாதிரி சும்மா ஒரு ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணால் இந்த மாதிரி ஒரு பந்தி வந்துடும். இந்த பந்தியில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் சும்மா டைப் பண்ணிட்டு போகிறேன். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் சைஸை வந்து நீங்கள் கூட்டிக்கொள்ளலாம், குறைச்சிக்கொள்ளலாம். அது உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். உங்களோட சைஸஸ் இந்த மாதிரி தீர்மானிச்சுக்கொள்ளலாம் உங்களோட சைஸஸ். சரியா? இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம் நம்ம Corel Draw பயன்படுத்தி.
சரியாங்க. வேறு டெக்ஸ்ட் டூலுக்கு அடுத்து இதாக இருக்க டூல் வந்து டெக்ஸ்ட் டூலை வச்சு அவ்வளோதான் நம்ம பண்ணுறது. உங்களுக்கு டெக்ஸ்ட் டூலை வச்சு வேறு எதுவும் நிறைய விஷயம் செய்யலன்னு ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சி ஒரு டெக்ஸ்ட் டூலில் போயிட்டு ஒரு வட்டம் இப்படி வரைகிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வட்டத்தில் இதில் வச்சிங்கன்னா இந்த பார்டர் லைனில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு போகலாம். ட்விட்டர்ஸ் ஃபனின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி டைப் சேனல் ட்விட்டர்ஸ் ஃபனி தமிழ்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு போகலாம். சரி, இந்த மாதிரி இப்போ இதை கொண்டு வந்து இப்படி வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு சைஸை கொஞ்சம் இப்படி பெருசாக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு போகலாம். இதை கொஞ்சம் கொண்டாந்து இப்படி மேலே வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் வேலைகள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து செஞ்சு கொள்ளலாம். இதை கொஞ்சம் உள்ளுக்கு கொண்டு வரணும்னா இந்த மாதிரி உள்ளுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுக்கலாம். சரியாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த டூல். இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது, இல்லை சின்ன லோகோ செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறேன் நான் இருந்தால் லீஃப் டூலை செலக்ட் பண்ணிட்டு ஒரு வட்டம் வரைகிறேன். வரைஞ்சிட்டு என்ன செய்ய போகிறோம்னா திரும்ப இந்த கீழே போயிட்டு இந்த டூலை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இன்னொரு வட்டம் உள்ளுக்கு இந்த மாதிரி ஒரு வட்டம் அப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ திரும்ப மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து செய்ய போகிற விஷயம் என்னென்னா இது ரெண்டையும் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா பிரேக் அபார்ட் கொடுக்க போகிறேங்கண்ணா. ரைட் கிளிக் பண்ணியாச்சு, பிரேக் அபார்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து முதல்ல மாதிரி ஒரு வட்டம் இதில் வந்து நான் வந்து டியூட்டர்ஸ் ஃபனின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து கொண்டாந்து அப்படியே கீழே அப்படி வைக்கிறேன். வச்சுட்டு எனக்கு வேணும்னா அந்த சைஸு எல் சைஸை வந்து ஒரு 30 மாதிரி கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்து ஓகே பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னா இந்த மாதிரி பெருசாக்கிக்கொள்ளும். அந்த மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன லோகோ, இந்த மாதிரி சின்ன டெக்ஸ்டோ லோகோன்னு செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃபாண்ட்டை வந்து வேறு இதில் வேணும்னா மாற்றி இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்டைலில் இப்படி மாற்றிக்கலாம். ரொம்ப லோகோ இந்த மாதிரி மாற்றிக்கொள்கிறேன் லோகோ. சரியா? மாற்றிட்டு உங்களுக்கு வேணால் போல்ட்னா போல்ட் கொடுங்க, போல்ட்னா விட்டுருங்க, இல்லை கொடுக்க வேணான்ட்டு. இப்போ இந்த மாதிரி ட்விட்டர்ஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் ஒரு பார்டர் ஸ்டைல் ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 2 மாதிரி பார்டர் ஸ்டைலில் போட்டுக்கிறீங்க. இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லோகோ ஒன்று வரணும்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல மாதிரி டெக்ஸ்ட்ன்ற இதில் போயிட்டு இன்சர்ட் கேரக்டரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு லோகோன்னு ஏதாவது ஒரு லோகோன்னு வந்து கொண்டாந்து உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து லோகோ வந்து இந்த லோகோ எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இந்த லோகோ கொண்டாந்து இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதுக்கு அந்த கலரை மாற்றிக்கணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மவுஸில் வந்து ரைட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக இது வரணும்னா நீங்கள் வந்து சும்மா கிளிக் பண்ணால் கலர் மாறும். பார்டர் ஸ்டைல் மாறணும்னா ரைட் கிளிக் பண்ணி பார்டர் ஸ்டைல் மாறும். இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு லோகோ எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். உங்களோட விஷயம் வந்து சரியா? இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாங்க நீங்கள் லோகோ டிசைனிங். இப்போ இதில் வந்து பார்டர் லைன்ஸில் பார்டரை வந்து கொஞ்சம் சைஸை வந்து கூட்டுவோம். அப்போ இந்த வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைன் செலக்ட் ஆகிருக்கு. பார்டர் வந்து இப்போ 2.0 இருக்குது. நான் வந்து ஒரு 4 மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்துடும். இப்போ வெளியில் உள்ள இந்த வட்டத்துக்கு வந்து ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துக்குவோம். இப்படி செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகாது. ஒருத்தவங்க கிளிக் பண்ணால் இன்னொருத்தவங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே செலக்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் இது வந்து ஒரு 8 மாதிரி கொடுத்துங்க. 8 சரி 10 மாதிரி கொடுத்தீங்கன்னாவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கணும். உங்களுக்கு லோகோ எஃபெக்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணிட்டீங்க Corel பயன்படுத்தி. நம்மளோட நெக்ஸ்ட் டியூட்டோரியல் நம்ம வந்து பார்ப்போம். இந்த கான்செப்ட் வந்து டேபிள்ன்ற கான்செப்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளோட நெக்ஸ்ட் டியூட்டோரியலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.